பேனில் வரமிளகா, கொத்தமல்லி, மிளகு, ஜீரகம், பட்டை, 4 வெந்தயம் போட்டு நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிவிட்டு மிக்ஸி ஜாரில் அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். அதே பேனில் 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி சோம்பு, பெரிய வெங்காயம் பொடியாக அரிஞ்சதை போட்டு நல்லா கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் வணக்கிட்டு, ஒரு தக்காளி பொடியாக அரிஞ்சதை சேர்த்து அதுவும் நல்லா வணங்குறதுக்காக மஞ்சத்தூள், உப்பு சேர்த்துட்டு லைட்டாக கலந்து விட்டதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு விழுது, ஒரு பச்சை மிளகா கீறினது, சுத்தம் பண்ணி அரிஞ்சு வச்சுருக்க காளான் துண்டுகளை சேர்த்து நல்லா பெரட்டி விட்டுட்டு 3லேருந்து 4 நிமிஷத்தில் காளான்லேருந்து நல்லா தண்ணி விட்டு ஜூஸியாக நமக்கு வந்திருக்கும். இந்த ஸ்டேஜில் நம்ம பவுடர் பண்ணி வச்சுருந்த தூளை இதில் சேர்த்து நல்லா கலந்து விட்டதுக்கு அப்புறமா உப்பு காரம்லாம் செக் பண்ணிவிட்டு பர்ஃபெக்டாக இருக்கிற பட்சத்தில் ஃபைனலாக கருவேப்பிலை தூவி இறக்கி வச்சுட்டா பர்ஃபெக்டான காளான் சுக்கா தயார். எல்லாத்துக்குமே இது பர்ஃபெக்டான சைட் டிஷ்ஷாக இருக்குங்க. வீடியோ பிடிச்சிருந்தால் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.